நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்ற அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பல்வேறு அண்டை நாட்டு தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடியை வாழ்த்தினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ள பிரபல கோவிலான சிவகோடி குகை கோயிலுக்கு செல்வதற்காக பேருந்தில் பக்தர்கள் சென்று கொண்டிருந்தனர். பேருந்து ரியாசி மாவட்டத்தில் மலைப்பாங்கான பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து விபத்தில் காயமடைந்தவர்களை உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதல் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று பதிவிட்டிருந்தார். மேலும் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த கொடூரமான செயல் மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகும் என்றும் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் வயநாடு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அளித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க ராகுல் காந்தி வருகிற 12ஆம் தேதி வயநாடு செல்கிறார். இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறுகையில், ராகுல் காந்தி வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வட இந்தியாவில் காங்கிரசின் வளர்ச்சியை துரிதப்படுத்த ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு அங்கு உறுப்பினராக தொடர்வார் என தெரிவித்துள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. இந்த போட்டியின் போது சிறிய ரக விமானம் ஒன்றில் இம்ரான்கானை விடுதலை செய் என்ற வாசகம் அடங்கிய கொடி கட்டப்பட்டிருந்தது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.